இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், பருப்பு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி இல்லாட்டி நீங்கள் ரேசன் அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நல்லா மூடி வச்சு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 8 போல் வரமிளகா, ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு கழுவிட்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனாக அரைச்சிட்டு வந்த எல்லாத்துக்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரை முடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். இப்போ வதங்கின எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். தோசை ஊற்ற போகும்போது மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதும் மாவை நல்லா ஊற்றிட்டு ஒல்லியாக வேணா ஒல்லியாக ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி கனமாக வேணா இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லெண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.